1952 ஆகஸ்ட் 25ஆம் தேதி பிறந்தவர். சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்தை மனதில் சுமந்து சிங்கார சென்னையை நோக்கி பயணித்தவருக்கு பல அவமானங்களையும் வேதனைகளையும் கடந்து தனது இலக்கை நோக்கி பயணித்தார். தமிழ் சினிமாவில் பெரும் நாயகராக உருவெடுத்தார். பாமரனின் மனசாட்சியாக அடித்தட்டு மக்களின் மனநிலையை சினிமாவில் பிரதிபலித்த கருப்பு சிங்கம். தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்தவர். இன்று முன்னணி கலைஞர்களான விஜய், சூர்யா போன்ற ஸ்டார்களை ஆரம்ப காலகட்டத்தில் தன் கூட நடிக்க வைத்து அழகு பார்த்தவர். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பார்கள். இவருக்கு கோபப்பட மட்டுமில்லை, கொடை வள்ளலாகவும் இருக்க தெரியும். தெய்வத்தெல்லாம் நாங்க பார்த்ததே இல்லை. ஆனா நான் பார்த்த முதல் தெய்வம் இந்த தெய்வம் தான். என் கருப்பு தங்கம் தான். ஊருக்கே சோறு போட்டவரு. இதுவரை தன்னை தேடி வருபவர்களுக்கு கோவிலாக அடைக்கலம் கொடுத்தவர் இன்று சாமியாகி போனார். என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி என் தெய்வங்களே, இத்தனை வருடங்களாக நான் முறையாக கற்ற கலையில் என் தொழில்நுட்ப உடன்பிறப்போடு சேர்ந்து மலர்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். எங்கள் முயற்சி வெற்றி பெற ஆண்டவரோடு சேர்ந்தார்கள். ஏலே இமய மலை எங்க ஊரு சாமி மலை 8 தசை நடுங்க கொடிய ஒட்டு வச்சு கல்யாண சோழம் போல கால் நடந்து வராது. மண்ணீர் மன்னனுக்கு மறுபரப்ப வராது. ஒரு பரதேசி பெயருக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு என்ன அவமானப்படுத்தாத. யாரும் அழுக்கு துணியை துவைக்கிறவன்? கோயில் அழுக்கானாலே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெள்ளை அடிப்பாங்க. இந்த ஊர் அழுக்காயிடக்கூடாதுங்கிறதுக்காக வருஷம் பூரா வெளுத்து வெள்ளை ஆக்கிட்டு இருக்காண்டா இவன் அழுக்கா இருக்கிறதுனால தான்டா நீ வெள்ளையும் சொல்லி நின்று பேசிக்கிட்டு இருக்க. மதம் மறந்து ஜாதி மறந்து மனுஷங்கள்லாம் ஒருதாய் பிள்ளைங்கன்னு உறவுக்கு கட்டுப்பட்டு ஒன்னா வாழ்ற ஊருடா இது. இங்கே சின்னவன் பெரியவன் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் ஒரே நீதி ஒரே தண்டனை. இருந்த சொத்தையெல்லாம் ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு அடிமட்டத்துக்கு வந்த வேண்டாம். ஆனா நீ மக்கள் பணத்தை கொள்ளையடித்து மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து மேல்மட்டத்துக்கு வந்தவன். நான் என் சொந்த நிலத்தை மக்களுக்கு கொடுக்க போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ மக்களுக்கு கொடுத்த நிலத்தை புடுங்க போராடிக்கிட்டு இருக்க. நான் கோவப்பட்டதை வச்சுட்டேன். ரூம்ல வச்சு உடைக்க மாட்டேன். வெட்ட வெளியில பொழந்து கட்டியது. தொலைச்சு கூட வாசம் மாறினாலும் மாறும். இந்த கவசி வார்த்தை மாற மாட்டாண்டா. தமிழ்நாட்டு சிங்கம் தமிழம் வராது. அன்பு சூரியன கம்பீரமா வராது. ஏழ சனங்களுக்கு பங்காளியா வராது. மாறி கொடுப்பதிலே வரலாற வராது. ஐயா ஊர்வலத்தில் ஆராய்ச்சி எடுத்த ஆகாச சூரியனை ஆசைப்படும் நீவாது. சொன்ன சொல்லி சத்தியம் அளிப்பார். மக்கள் மனசுல தெய்வமா வாழ்ந்த அந்த வாசுதேவனையா வந்தா இனி இருக்கிற வானம் கூட ஒரு நிமிஷம் நின்று போகும். கும்பிடும் சாமி. வயசான காலத்துல கஷ்டப்பட்டு உடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, பெற்றவர்கள் என்னாச்சு?
பெத்த பிள்ளைங்களா பொண்டாட்டியே தஞ்சம்னு போயிடுச்சுங்க. இந்த வயசான காலத்துல வாங்கி திங்கவும் உழைக்காம உட்காந்து திங்கவும் மனசு ஒப்பலைங்க. அதான் பூஞ்சி போற வயசுல உழைச்சு வாழ் நினைச்சிக்க பாருங்க. அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். என் மண்ணுல இப்படிப்பட்டவங்க இருக்காங்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பொண்ணு சும்மா இருந்தா கூட மண்ணு சும்மா இருக்க கூட நினைச்சீங்களே, உங்களுக்கு மகனா இருக்குன்னு ஆசைப்படுறேன். கஷ்டப்படுறதுக்கு பயந்தா கிடைச்ச வாழ்க்கை தான் வாழலாம், குடிச்ச வாழ்க்கை வாழ முடியாது. ஒரே பாறையில வெட்டின கல்லுதான் அடியை தாங்கிக்க முடியாதது வாசல்ல படியா இருக்குது. அடியை தாங்கிக்கிட்டது கோயில்ல தெய்வமா நடக்கிறதுக்கு பாதை இல்லைன்னு ஒரே இடத்துல நிக்க கூடாது. நடந்து நடந்து நாம தான் பாதையை உருவாக்கணும்.